மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலில் நவராத்திரி விழாவின் 4ஆம் நாளில் மீனாட்சி அம்மன் விறகு விற்ற லீலை அலங்காரத்தில் எழுந்தருளினார். கோயிலின் 4ஆம் பிரகாரத்தில் உள்ள கொலு மண்டபத்தில் தலையில் விறகும் கையில் யாழிசை கருவியையும் வைத்தவாறு பக்தர்களுக்கு மீனாட்சி அம்மன் காட்சியளித்தார். கோயிலுக்கு வந்த ஏராளமான பக்தர்கள் கொலுபொம்மைகளையும் விறகு விற்ற லீலை அம்மன் அலங்காரத்தில் எழுந்தருளிய மீனாட்சி அம்மனையும் தரிசனம் செய்தனர். நவராத்திரியை முன்னிட்டு கோயிலின் 4 கோபுரங்கள் மற்றும் ஆடி வீதிகளில் மின் விளக்குகளால் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. தஞ்சாவூர் மாவட்டம் மணலூர் பகுதியில் முறையாக தூர்வாராத வடிகால் வாய்க்கால்களில் நிரம்பிய மழைநீர் விவசாய நிலத்தில் புகுந்ததால் நெற்பயிர்கள் சேதமடைந்ததாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். பாபநாசம் சுற்றுவட்டார பகுதியில் கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்தது. இதனால் மழைநீர் விவசாய நிலத்தில் புகுந்ததால் சுமார் 200 ஏக்கரில் சாகுபடி செய்த நெற்பயிர்கள் அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே போர்க்கால அடிப்படையில் திறனற்ற ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் வடிகால் வாய்க்கால்களை தூர்வாரி நெற்பயிர்களை காப்பாற்ற வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இங்கே விவசாயத்தில் தாளடியாக 1000 ஏக்கர் கிட்ட நடவு நட்டு இருக்காங்க. கிராமத்தில் சரியான தூர்வாராதனால 2 நாள் மழையிலேயே நெல் பயிரெல்லாம் முழுகி போய் நடவெல்லாம் அழுகி வீணாயிடுச்சு. மேற்கொண்டு அரசாங்கம் இதுக்கு தூர்வாரி தகுந்த நடவடிக்கை எடுக்கணும்னு விவசாயிகள் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே பலத்த காற்று காரணமாக மின்கம்பங்கள் சாய்ந்ததால் விவசாயிகள் சிரமப்பட்டு வருகின்றனர். மேலத்தூவல் கிராமத்தில் கடந்த 1 வாரத்திற்கு முன்பு சூறை காற்றுடன் மழை பெய்தபோது 10க்கும் மேற்பட்ட மரங்கள் வேரோடு சாய்ந்த நிலையில் மின்கம்பங்களும் சாய்ந்தன. இதனால் வயல்வெளிகளில் மின்கம்பிகள் கிடப்பதால் விவசாய பணிகள் செய்ய முடியாமல் உள்ளதாகவும் பெரும்பாலான மின்கம்பங்கள் சேதமடைந்த நிலையில் உள்ளதால் மழைக்காலங்களில் சாய்ந்து விழ வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். திறனற்ற ஸ்டாலின் அரசு மின்கம்பங்களை அகற்ற உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். வணக்கம். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் தாலுகா மேலத்தூள் கிராமத்திலிருந்து பேசுகிறேன். ஒரு 10 நாளைக்கு முன்ன பலத்த காற்றுனால மரங்கள் ஒடிஞ்சு விழுந்து போல் மரம் பூரா சாஞ்சிருச்சு. விளைநிலங்கள் பூரா கம்பியை அந்து தொங்குது. அதை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. விவசாயம் பண்ண முடியல. பருவமழை தொடங்குறதுக்குள்ள அது மின் அதிகாரிகள் அதை பார்த்து சரி செய்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். திருப்பூர் இடுவம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி ராஜன் பென்னி கடந்த 1ஆம் தேதி இரவு காணாமல் போன நிலையில் அவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். கோவையில் உள்ள தனியார் கல்லூரியில் ஏரோநாட்டிக்கல் பயிற்சியாளராக பணியாற்றி வந்த அவர் தினமும் ரயிலில் கோவைக்கு சென்று திரும்பிய நிலையில் 1ஆம் தேதி இரவு வீடு திரும்பவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து அவரது உறவினர்கள் புகார் அளித்ததை தொடர்ந்து போலீசார் மற்றும் தீயணைப்புத் துறையினர் ராஜன் பென்னியை தேடும் பணியில் ஈடுபட்டனர். சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் அவர் சூசையபுரம் சுரங்கப்பாலம் வழியாக சென்ற தெரிய வந்தது. அதன் அடிப்படையில் அவர் சாக்கடை கால்வாயில் விழுந்திருக்கலாம் என சந்தேகித்து தேடினர். அவரது இருசக்கர வாகனம் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் நீண்ட நேரம் போராடி நொய்யல் ஆற்றங்கரை ஓரத்தில் அவரது உடலை மீட்டனர். கடலூர் மாவட்டம் வீராணம் ஏரியில் இருந்து VNSS மதகு வழியாக நடப்பு சம்பா மேம்பாட்டு பகுதி பாசனத்திற்கு வினாடிக்கு 300 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டது. இதன் மூலம் சேத்தியாத்தோப்பு, தலைக்குளம், புவனகிரி உள்ளிட்ட பகுதிகளில் நடப்பு சம்பா பாசனத்திற்கு 20,000 ஏக்கருக்கு மேல் தண்ணீர் சென்றடையும் என தமிழக காவிரி விவசாயிகள் சங்கத்தினர் தெரிவித்தனர். கடலூர் மாவட்டத்தில் மீனவர்கள் வலையில் 150 டன் மீன்கள் சிக்கியதால் மீனவர்கள் மகிழ்ச்சியடைந்தனர். தேவனாம்பட்டினம் பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றபோது வலையில் 150 டன் அளவுள்ள பெரும்பாறை வகையைச் சேர்ந்த பாறை மீன்கள் பிடிபட்டுள்ளன. மீன்களை கரைக்கு கொண்டு வர முடியாததால் சுமார் 50 டன் மீன்கள் கடலிலேயே விடப்பட்டதாக கூறப்படும் நிலையில் அதிக அளவிலான மீன்கள் கிடைத்ததால் மீனவர்கள் மகிழ்ச்சியடைந்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் சுற்றியுள்ள பல்வேறு பேருந்து நிறுத்தங்களில் பேருந்துகள் பயணிகளை ஏற்ற மறுப்பதாக கூறி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கும்பகோணத்தில் இருந்து பண்டாரவாடை நோக்கி சென்ற தனியார் பேருந்து பயணிகளை ஏற்றாமல் சென்றதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் தனியார் பேருந்தை வழிமறித்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக தஞ்சாவூர் கும்பகோணம் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். தேனி மாவட்டம் கும்பக்கரை அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறையினர் அனுமதி அளித்ததால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பெரியகுளம் நீர்பிடிப்பு பகுதியில் பெய்த கனமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதன் காரணமாக கும்பக்கரை அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. இந்நிலையில் வெள்ளப்பெருக்கு குறைந்து நீர்வரத்து சீரானதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா